7 இந்த ஏரியா ஃபுல்லாக 2 ஃப்ளோர் தான் இருக்கும். பாருங்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங். இங்கே உள்ள தேட்டர் பாருங்கள், ஆரவாரமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செட்டிலாக இருக்குது. ஆனால் இது வந்து சிக்னேச்சர். நீங்கள் தேட்டர்ஸ்லாம் போனீங்கன்னா இது மாதிரி ரைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரெட்ரோ ஸ்டைல், அதனால தான் பார்த்தீங்கன்னா இது அதை இன்னும் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ், இதுதான் 1.5% பீஸா. சூப்பராக இருக்குது பீஸா. இது தாங்க பீஸா, நம்ம ஊர்லேயும் கொடுக்குறானுங்களே ரொட்டி மாதிரி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளோ பெரிய பபுளுங்க. இது வந்து டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்டெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பபுளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் வந்து இந்த ஷோஸ்லாம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒன்று. பட்டன் கோல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, நல்ல ஸ்கல்ப்சர். இப்படி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்காக படம் எடுக்கல, சினியும் எனக்காக நடிக்கலை. அவங்க 2 பேரும் ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு எனக்காகலாம் முடிவு எடுக்கல. ஆனால் இது எல்லாமே மேஜிக் மாதிரி சூப்பராக வந்து நடந்துச்சு. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்க. மணி இப்போது 1:30 மணி. இது 24/7 தான், இங்கே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. பாருங்கள், மெயின் டைம் ஸ்கொயர் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்தது கூலிப்பட்டு கதை வந்திருக்கோம். டைம் ஆகிடுச்சு, இன்னும் 5 minutes தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு தேட்டரில் போயிட்டு லாகின் உள்ளே சைன்இன் பண்ணுவோம். போல வாங்க. ஹலோ எஸ், நாம் இப்போ நியூயார்க் சீசன் பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோடில் ஷெட்டு, ஹைலைன், அதுக்கப்புறம் வெசல்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அந்த ஷெட்டோட இருந்த அந்த ஃபுட்சன் யார்ட்லேயே தான் நான் இருக்கோம். இப்போ அடுத்தது நான் வந்து வேற ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம போக போகிறோம். இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஆகஸ்ட் 13 நான் இன்றைக்கி டே. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த கொஸ்டின் யாரில் தான் இருக்கோம். பாருங்கள், இந்த வெசல்ஸு, ஷெட் பில்டிங் இங்கே இருக்குது. ஓகே, அது ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அப்படியே நம்ம போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் மால், ரொம்ப நல்லா இருக்குது. நான் உள்ளே போய்ட்டு தான் வந்தேன், பட் நான் அதை கவர் பண்ணல. இங்கே வந்து ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை நான் கவர் பண்ணலை. நம்ம அப்படியே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என் கூட ஸ்ட்ரீட் ஒர்க் வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சர்ப்ரைஸான பில்டிங்ஸு எல்லாத்தையும் நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நாம் அப்படியே போகலாம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அக்கார்டிங் டு மீ அது சூப்பர்னு எனக்கு தெரியல, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே நியூயார்க் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், ஆட்டோஸ் பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளோ பெரிய பபுளுங்க. இது வந்து டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்டெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பபுளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஏடிஎம் இது. நம்ம ஆக்சுவலி இது இங்கே தான் உட்காந்துருந்தோம். நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து வெயிட் பண்ண. வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எம் நாட் ராங், அந்த ஆமாம், அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு, எவ்வளோ பெருசு, ஹாலே வந்து ஃபில் பண்ணியிருக்கு. எப்பவுமே ஒரு இடத்துல மேசிவான விஷயம் இருக்கிறப்ப அது வந்து இடத்த பெருசாக இன்னும் அதிகமாக பெருசாக காட்டும். இதுதான் அதோட மெயின் டிசைனோட ஐடியாவே இருக்குதான். அதுக்குள்ளே ஆட்டோக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த சைட் போகலாங்கிற, அது எம்பயர் ஸ்டேட் பில்டிங்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆமாம், எம்பயர் ஸ்டேட் பில்டிங் தான் இது. ஆக்சுவலாக இப்போ நம்ம டுவர்ட்ஸ் நம்ம அந்த சைடு தான் போகணும். நான் வந்து வாக் பண்ணி போகலாமா மெட்ரோவில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து வாக் பண்ணியே போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஏதாச்சும் பிடிச்சிட்டு போகலான்னு தோணுது. இங்கே ஸ்டேஷன் இருக்குது. ஏதாவது ஜூஸ் குடிச்சு நம்ம டோர் போவோம். ஹலோ ஹலோ حبيبي عايز ايه يا قلبي؟ جوس. I don't want smoothie. اوكي جوس How much? ميديوم لارج.
Medium? Medium 10. Okay. So these are the juice you have. Oh, ice cola? Pardon? Which one? Yeah, wait. Wait now. This bestseller, boss. Bestseller and the 25 bestseller. Okay, go with it. Apple, carrot, orange. Just one. Yes. Okay, apple, carrot, orange, no. Medium. 12. No, that's fine. Medium is fine. I'm gonna have a food. It's fine. Kindle பண்றோம் போல. No, it's not. It's not about the money. I'm gonna have my dinner now. What? I'm gonna have my dinner. Dinner, yeah. I'm going for a dinner. Okay. So that's why. இங்கேருந்து நமக்கு வாக் பண்ணி போனால் 9 o'clock ரீச் ஆகணும்னு காட்டுது. ஓகே 20 minutes தானே, சரி ஓகே அப்படியே வாக் பண்ணி போவோம். இன்னைக்கு நடந்திருக்கோம், பட் நேற்று நடந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ பரவாயில்ல. நான் அன்னைக்கு டே ஃபார் டே வந்து நான் இங்கே தான் வந்தேன். இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். நான் அந்த ஷாப்பில் சாப்பிட்டு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பி போனோம். நான் அதெல்லாம் கவர் பண்ணலை. ஓகே, நாங்கள் ஜூஸ் வாங்கிட்டோம். இது வந்து ஆப்பிள், கேரட் அண்ட் ஆரஞ்சு. நல்லா இருக்கு. மதியம் நம்ம அவகேடோ, பைனாப்பிள் அண்ட் தென் மேங்கோ மிக்ஸ் வாங்குவோம். சாரி, அது ஓகே தான், பட் இந்த டெரஸில் தான் போனோம். ஓகே, நான் இது காட்டு வரேன். இது க்ரீன் ஃபிஷ் நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு ஜூஸு. இந்த ஸ்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து செம்ம டெப்த்து. யூஷன் ஸ்டேஷனு சப்வே காட்டணும். ஓகே, இது கம்மி தான். அடுத்தது பொறுத்த இன்னும் டவுன் போச்சு, ரொம்ப டவுனாக இருந்தது. இது ரொம்ப கிளாஸ் நல்லா பண்ணிருக்காங்க. இதே வாக் பண்ணி போகிறதான். கால்வெளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல. என்ன வாக் பண்ணாதான் நிறைய விஷயத்தை வந்து பார்க்க முடியும். இது பாருங்க, ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். நல்லா ஒரு இடத்துலேயே ஃபோட்டோன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலி எனக்கு டிசைன் ரெஃபரன்ஸ் வேணும். நான் அதுக்கு தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். ஏன்னா இனிமே வீடியோ இருக்குது, பட் இருந்தாலும் ஃபோட்டோ வந்து இந்த ரெக்கார்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோஸுங்கிறது ஒரு நல்ல மெமரி. இது வந்து கூகுளில் போய் சேவ் ஆகிடும். தென் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஓப்பன் பண்ணல. தான் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு பாய் சொல்லுவோம். அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே கூட பொறுமையாக அப்படி ஸ்ட்ரீட் வாக் பார்த்துட்டே வாங்க. நடுவில் ஏதாச்சும் நல்ல இன்ஃபர்மேஷன் கூட அப்படியே நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு டேக்கோ
நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா டைம் ஸ்கொயருக்கு தான் போகிறோம். டைம் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்னங்கிறத அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பல, சஸ்பென்ஸ் போயிடும். அதனால தான் நம்ம கிராஸ் பண்ணி நடக்கலாம். எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வியூ தெரியுது. இப்போ நம்ம சைக்கிளிங் போகிறாங்க. சிங்கிள் போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். பாருங்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங் நல்ல கிளவுடியா தெரியுது. இது பாருங்க பிளாக் ராக் அவங்களோட பில்டிங். இது பிளாக் ராக்கோட பில்டிங். பிளாக் ராக் தெரியல உங்களுக்கு? அவங்க தான் வந்து வேர்ல்டு பணக்கார லிஸ்ட்டில் அவங்களும் ஒருத்தர். பணக்காரங்கன்னா நிறைய கம்பெனிஸை ஓன் பண்ணுறதுல அவங்களும் மிகப்பெரிய பாட்டு இருக்குது. நீங்கள் போய் கூகுளில் பிளாக் ராக் அடிச்சு பாருங்கள், எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கும். போஸ்ட் போதுங்க, பழைய மாடல். அது பழைய காலத்து காரு. நான் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து பழைய மாடலு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அதை கவர் பண்ணிருக்கலாம். நல்ல மாடல் அது. பழைய மாடலு. இப்போ நான் பார்க்குறேன் கூப் மாடல். அது அது வந்து எக்டாடபிள் குரூப் இருக்கு அதில் பாருங்க. செம்மஸ்டீனாக இருக்கு கார். ஆக்சுவலாக மழை வந்தனால பீப்புளெலாம் ரொம்ப குறைவாக இருக்காங்க. இல்லை வந்து ரீச் ஆகிருப்பாங்க, வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெதர் கொஞ்ச நேரத்தில் ஆட்டம் காட்டிடுச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் இதே மார்னிங் இருந்தால் கொஞ்சம் இந்த சூட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் மதியம். ஏன்னா மதியம் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. இங்கே 30 டிகிரி இருந்தாலும் ப்ரீஸ் நல்ல ப்ரீஸு, ரொம்ப இதாக இல்லை. பட் நம்ம வெளியவே ஃபுல்லாக கண்டினியூவாக எக்ஸ்போஸ்டாக வாக் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப லைக் இன்னும் அது டெம்பரேச்சர் வந்து ஹெவியாக தெரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாகவே கிளம்புனேன். ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னால இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது அது என்ன சஸ்பென்ஷன். இது பண்ணி லைட்ஸ் நல்லா இருக்குல்ல, அந்த ஃபர்னிச்சர்ஸ் நல்லா இருக்கு. இது அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரி போல. டைம் ஸ்கொயர் போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்தேன். ஆனால் நம்ம டைம் சரி அமையல. இன்றைக்கி வந்து டைம் ஸ்கொயர் வந்து நான் பிளானே பண்ணல. அகைன் மேஜிக். எப்போ பார்த்தாலும் மேஜிக்னு சொல்கிறீங்களா? என் லைஃப் அப்படி தாங்க. என் லைஃப்பில் வந்து நிறையா மேஜிக் நடக்கும். சொன்னால் யாருக்கும் நம்பவே மாட்டாங்க. பட் நான் என்ன பண்ணிட்டோம், நான் அதுதான் உண்மை. நீங்கள் என்றைக்கு ஒரு விஷயத்த மனப்பூர்வமாக ஒரு விஷயத்த நம்புகிறீங்களோ, அதுக்காக உண்மையாக இருக்கீங்களோ, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறீங்களோ, அப்போது உங்களை சுற்றி எல்லா விஷயமும் தானாக நடக்க ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே தானாக வந்து அமையும். இந்த யூஎஸ் ட்ரிப் கூட அப்படிதாங்க. யூஎஸ் ட்ரிப்பில் நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணல, ஆனால் செம்மையான ஹாப்பி இந்த மொமெண்ட். இப்போ நான் இருக்கிற இந்த யூஎஸ் மொமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஒரு ஆசைப்பட்ட இந்த நிமிஷம்லாம் நான் ஆசைப்பட்டது, இப்படி நடக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயம் அதுதான் இப்போ ரியலாக நடக்குது. மேஜிக் மாதிரி, அதெல்லாம் தான் எங்கள் மேஜிக்குங்க. அப்படியே அது பாட்டுக்கு ஃப்ளோ இதுவாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அதான் நம்ம அது ஒரு விஷயத்துக்கு உண்மையாக மட்டும் இருந்தால் போதும், மற்ற எல்லாம் தானே நடக்கும். அதுதான் இந்த மொமெண்ட். என் லைஃப்பில் எல்லாமே அப்படி தான். பட் நான் அதுக்காக உண்மையாக உழைக்கவும் செய்கிறேன். சும்மா வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு அது நடக்குன்னா வந்து நடந்துடாது. நம்ம அதுக்காக உழைப்பையும் நம்ம போடணும். ஸோ நான் அதுவும் அதை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதும், உங்களை அது வந்து பெரிய விஷயம் சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அது போல தான் இந்த ட்ரிப்போம். பட் ஐ டோன்ட் நான் ஷேர் பண்ண விரும்பலை, அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு நல்லது. பாருங்க, எம்பயர் ஸ்டேட் பில்டிங். நான் நேற்று எண்ட் ஆஃப் த டே வீடியோவில் இந்த பஸ் ஸ்டாப்பை பற்றி நான் ஒரு விஷயம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதீங்களா, அந்த வீடியோ போய் பாருங்கள். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது ஓகே, நான் வீடியோஸ் வந்து Day 1 Day 2 Day 3 போட்டுருப்பேன். இன்றைக்கி வந்து Day 4, நாட் ராங். நான் சண்டே வந்தேன்னா Day 1 Day 2 Day 3, இன்றைக்கி Day 4. ஓகே, Day 3 வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பாருங்கள், க்ளவுட்ஸ் பாருங்கள், மேலே டச் ஆகிட்டு இருக்கு, டச் பண்ணிட்டு இருக்காது. க்ளவுட் ஃபார்மேஷன். இப்போ நீங்கள் சப்வே இருக்குது, நீங்கள் சப்வே பிடிச்ச ஃபுட்டு. ஏன் சப்வே எனக்கு பிடிக்குன்னா, அது வெஜ்ஜஸ் வந்து நல்லாயிருக்கும். வெஜ்ஜஸ் வந்து நல்லா வச்சுருப்பாங்க, அதனால் பிடிக்கும். ஆனால் இங்கேருந்து சப்வே சாப்பிடல, இங்கேருந்து சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டுருக்கேன். ஸ்டேட் ரொம்ப தூரம் போயிட்டோமா செக் பண்ணலாம். இல்லை, இன்னும் இப்போ இந்த பிளாக் நம்ம க்ராஸ் பண்ணோம். இந்த பிளாக் எண்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம நடக்கணும். நம்ம பண்ணலாம், இந்த பிளாக் வந்து அடுத்த பிளாக் போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கலாம். ஏன்னா இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை க்ளோஸராக பார்க்க முடியும் உங்களால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அர்பன் லைஃப், ரொம்ப நல்லாயிருக்கு. சிலருக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிக்காது. எனக்கு வந்து சிட்டி லைஃப் தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. எனக்கு ஆஸ் அன் ஆர்கிடெக்டாக அண்ட் தென் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து சிட்டி லைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு மேன்மேட் விஷயம் இல்லை, ஒரு பர்ஃபெக்டாக பண்ணதாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டி லைஃப்னால் நான் சொல்கிற சிட்டி லைஃப் வந்து இது மாதிரி நல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு சிட்டி, அதில் வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்ஸ்டர்டாமும் ஒரு சூப்பரான ஒரு சிட்டி, கண்டிப்பாக அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்டர்டாம் போனால் அங்கே நிறைய ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் இருக்குது, நிறைய ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் இருக்குங்க. இதுனா மேன்ஹாட்டன் சென்டர். என்னன்னு தெரியல, மேன்ஹாட்டன் சென்டர் இருக்கு. ஆனால் லைட்ஸ்லாம் பார்த்தா ஏதோ தியேட்டர் மாதிரி இருக்கு. ஆமாம் தியேட்டர் தான் இருக்கு. இதுவும் சினிமா தான் போகலாம். ஆமாம் சினிமா தான் இது. பாருங்க, வார் 2, வெப்பன், F1 மூவி எல்லாம் ஓடிட்டுருக்கு. இது உள்ள தேட்டர் பாருங்கள், வாரமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக இருக்குது. ஆனால் இது வந்து சிக்னேச்சர். நீங்கள் தேட்டர்ஸ்லாம் போனீங்கன்னா இது மாதிரி இந்த லைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரெட்ரோ ஸ்டைல், அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எல்லா தேட்டர்ஸ்லையும் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல. பட் இந்த லைட் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இது தேட்டராக இருக்குன்னு. அதே மாதிரி தியேட்டர் தான். ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ் இருக்குங்க, கிஃப்ட்ஸ் இருக்குது, எல்லாமே கிஃப்ட் ஷாப். நம்ம வந்து இந்த கிஃப்ட்டுமே வாங்கலை, நம்ம அதை மேக்னெட் வாங்கிட்டு போனோம். காலம் பார்த்தனால கரெக்டாக வெயிட் பண்ணிட்டாங்க.
இது ஒரு ஸ்டேஷன். இது பேரு எஸ் மேடிசன் ஸ்கொயர் கார்டன். அது ரொம்ப நல்ல ஒரு பில்டிங். ஆக்சுவலாக அதுமாதிரி நம்ம லிஸ்ட்டில் இருந்துருக்கு. நான் ஆக்சுவலி இப்போ அதில் போய் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம என்ன போகணும். மேடிசன் ஸ்கொயர் கார்டன் லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து மால்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அது வந்து மால் இல்லை, அது வந்து பேஸ்கெட் பால் ஸ்டேடியம். அது எஸ் எஸ் எஸ், இங்கே பாருங்க. ஆமாங்க, அது வந்து ஸ்டேடியம் ஒன்று நல்லா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் லைட்டிங் ஓடிட்டு இருக்கு. நம்ம இப்போ போக வேண்டிய டைரக்ஷன், நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்தா டைம் ஸ்கொயரு, இதுலேயும் போகலாம், இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். இது வந்து இந்த ஸ்ட்ரீட் தான். இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலி டைம் ஸ்கொயர் ஸ்ட்ரீட் வந்து 24/7. இந்த ஏரியா ஃபுல்லாக 24/7 இருக்கும். வருவோம், நான் வர பிளான் இருக்கு. மெக்டி வாசம், எனக்கு மெக்டி பிடிக்கும். கேஎஃப்சி வந்து பிடிச்சிது, ஆனால் கேஎஃப்சி வந்து நம்ம ஊரில் சரியில்லை சிக்கன் வந்து. ஆனால் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் அந்த பர்கர்லாம் வந்து ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து கேஎஃப்சி சாப்பிட்ட பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் அவ்வளோ சூப்பராக கொடுப்பானுங்க. எல்லாமே இருக்கும் உள்ளே வந்து வெஜ்ஜஸ் வச்சு, லாக்டோஸு எல்லாமே இருக்கும் உள்ளே வந்து பக்காவாக வச்சு கொடுப்பானுங்க. தக்காளி இருக்கும், ஆனியன் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, வெறும் பன்னு, சிக்கனு, மைனஸ் மட்டும்தான் வைக்கிறானுங்க. சீஸ் வந்து அடிஷனலாக பே பண்ணால் தான் உள்ளே வைக்கிறானுங்க. ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க, ரொம்ப ஒஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ திரும்ப 8:20 வந்துட்டோம். ஒரு பீஸா சாப்பிட நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம 7th Avenue வந்துட்டோம். இது பாருங்க, இது 24/7 இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் பார்த்தாச்சு. நம்ம இதில் இன்னும் அடுத்த ஸ்ட்ரீட் போயிட்டு லெஃப்ட் கட்டினா கம்ப்ளீட் ப்ராட்வே. ஆனால் அந்த ப்ராட்வே பார்த்தீங்கன்னா டைனிங்லாம் இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, உங்கள் கார்னர்லேருந்து அங்கே ரைட் சைடு இது பாருங்கள், அதுதான் வந்து டைம் ஸ்கொயர். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலி எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போகல, நம்ம அந்த ஸ்ட்ரீட் டுவர்ட்ஸ் அதுதான் போகிறோம். போகலாம். எவ்வளோ லைட்டிங்காக இருக்குது பாருங்கள். எஸ், இதுதான் 1.5 பீஸா. ட்ரை பண்ணுவோமா? So it's a queue? Off of another phone. Okay, நம்ம ட்ரை பண்ணுவோம். 1.5. Please.
சாரி A few minutes later. சூப்பராக இருக்குது பீஸா. இதுதாங்க பீஸா நம்ம ஊர்லேயும் கொடுக்குறானுங்களே, ரொட்டி மாதிரி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. பா என்ன டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் $1.50. நான் ஒரு கேன் வாங்கினேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு 1.5 சென்ட்ஸ்க்கு, சரி $1.50 இவ்வளோ சூப்பராக இருக்குது பீஸா. ஆனால் நம்ம ஊரில் ஏன் கம்பெனிஸ் டாமினோஸ் பீஸா எல்லாமே வந்து சார்ஜ் நல்லா தான் பண்ணுறானுங்க. $300-400 குறையாம பீஸாஸ் நமக்கு வாங்க முடியதில்லை. அது ரொம்ப ஸ்மாலர் ஸ்கேல், இங்கே அளவுக்குலாம் இல்லை, சின்ன குட்டியாக தான் கொடுக்குறானுங்க ஒரு பிளேட் அளவுக்கு. ஆனால் ஏன் ஒரு குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ரொட்டி மாதிரி இருக்குது, அது நம்ம சூடாக சாப்பிட்டாவே ஒன்றும் சொல்கிற நல்லா இருக்காது. நான் ஆற வச்சு சாப்பிட்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். கல் மாதிரி இருக்கும். இது பாருங்க, வாங்கி இவ்வளோ நேரம் ஆகுது, செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் வந்து ஒன்று வாங்கிட்டேன், ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். இன்னும் சரி, நான் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் வாங்கி நடந்து வந்துட்டேன். இல்லை திரும்ப கூட போயிருக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அதுக்கு டைம் ஆகுது. இல்லைன்னா இருந்துருவேன், இருந்து வாங்கிட்டு வந்துருக்கலாம். போ, செம்ம டேஸ்ட்டுங்க. எஸ், வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், அங்கே பீஸா சாப்பிட்டேன். அங்கேயும் நல்லா இருந்தது. ஆனால் அங்கே தான் கொஞ்சம் இந்த ஓரம்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. சாஸ் சூப்பராக இருந்தது, அவங்க ஆளி மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இவாங்க 1.5 இங்கே பீஸா இருக்கும். Italian pizza. Slice with the bottom pressure. Different pieces in bottom. அங்கே வாங்க, ஒரு ஆட்டோ நல்லா தப்பிச்சு வச்சுருக்காங்க. அது என்னென்னு க்ளோஸராக காட்டுற பாருங்க. நான் சொல்கிறேன், இல்லை அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. அது ஒரு பட்டனு, அதில் இந்த ஸ்ட்ரெயிட்டர் நீடில். இது வந்து அது நீடில் பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷில் இருக்குது, மேட் ஃபினிஷில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஷைனிங்காக இருக்குது பாருங்க. ஸோ பட்டன் கோல்கிற மாதிரி வச்சுருக்காங்க, நல்ல ஸ்கல்ப்சர். இப்படி பார்த்தீங்களா, தெரியுது பாருங்க. நைஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். அதாங்க டைம் ஸ்கொயர் பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. Con agua family. Parece en repar 3 leches. How many house?
Will you see back, bro? Wait. Actually, I'm going for movie. I come back in the what is time now? Yeah. It's 10:30, right? Every 20 minutes. Then fine. I'll be back by 1 o'clock. Okay. What's the? Okay. Will you here? Come back here. For the session, the part the rest we have broken bridge. From the broken bridge, you can see it in limited. You can see it. Okay. Chinatown, Cabromeno, One Trade Center, Clarendon, Michael Corner, House. How many house? 1 hour. 1 hour. How much? Night in the bottom, Okay. See, the top 49, but that's come for you, 25 for you on the top. Okay, fine. I'll come back by 1 o'clock. Thank you. Yo. More. I'll come back. I just spoke. This is last. I just spoke. பாப்பா நைட் லைஃப் தான் முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் வர இடத்துக்கு. டைம் ஸ்கொயர். ஓகே, நான் எங்கே போகிறேங்கிறத சொல்லிடலாமா? சொல்கிறேன். இது இன்னும் ஒரு 50 மீட்டர்ஸ் தான். நான் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். அந்த ஹிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருந்துக்கலாம். அந்த வரும்போது ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். அப்பயும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலை. இன்னைக்கு வந்து 13 ஆகஸ்ட் 13. நாளைக்கு விடிஞ்சா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 இந்தியாவில். ஸோ என்ன விஷயம்னா, இங்கே பாருங்க, ஃபுல்லாக லைட்ஸாக போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ லைட்ஸு, இங்கே லைட்ஸ் இருக்குது, அங்கே ஃபுல்லாக லைட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 14 என்னன்னா நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திர தினம். அதுக்கு நான் டைம் ஸ்கொயருக்கு வந்தது என்ன விஷயமா? ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த ரீகல் தேட்டருக்கு போகிறேன். ஏன் தேட்டருக்கு போகிறேன்னா, எதுக்கு போவாங்க? படம் பார்க்க தான். அகைன் இதுவும் ஒரு மேஜிக். நான் என்ன நினச்சேன், யூஎஸில் வந்து ஒரு மூவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்றுலாம் மைண்ட்ஸில் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில் நான் எழுந்து கிளம்பிட்டு இருக்கிறப்போ தம்பி சொன்னாப்புல, நான் கூலி படம் வருது, டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், போகலாமா வரீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாடி சரின்னு சொல்லிட்டு எடுத்து டிக்கெட் சரிப்பா போனேன். ஏன்னா நைட்டு தான் நினைக்கிறேன். காலையில் தம்பி சொல்கிறாப்புல, டைமிங் பார்த்தீங்களா, ஒரு நினச்ச விஷயம் ஒருத்தர் மூலியமாக பாஸ் ஆகி அவர் நமக்கு சொல்லி அதே டைமில் கூலி படமும் வருது. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து எனக்காக படம் எடுக்கலை, சினியும் எனக்காக நடிக்கலை. அவங்க 2 பேரும் ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு எனக்காகலாம் முடிவு எடுக்கலை. ஆனால் இது எல்லாமே மேஜிக் மாதிரி சூப்பராக வந்து நடந்துச்சு. இதுதான் சொல்கிறேன் மேஜிக். ஸோ நேற்று நினச்சோம் காலையில் குரு போடலாமா? ஸோ இதுக்கு பேர் தான் மேஜிக். ஸோ நம்ம கூலி படத்தை நியூயார்க்கு வந்து டைம் ஸ்கொயரில் இந்த மொமெண்ட்டில் பார்க்கணுன்னு கடவுள் வந்து எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் மேஜிக். ஒரு சூப்பராக நடந்திருக்கு பாருங்க. இது நம்புறது கஷ்டமாக இருக்கலாம் மேபி, ஆனால் வந்து அதுதான் உண்மை. தப்பு பார்த்தீங்களா? பேசிட்டு பாஸ் பண்ணாது. லைட்ஸ்ல இது பார்த்தீங்களா, அது எல்லாமே தியேட்டர்ஸ் தான். நம்ம போகிறது லீகல் பார்ட் தான் போக போகிறோம். சாரி, ரீகல் தியேட்டர் தான். இதில் நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு ஃபுல்லாகவே. நம்ம வரலுக்கும் நிறைய இடத்துல காட்டியிருக்கேன். டைம் ஸ்கொயர் செம்ம ஹாப்பனிங்காக இருக்குது. மிஸ்டேஸ் நான் வந்து டைம் ஸ்கொயர் வந்து
இன்னைக்கு ஆக்சுவலி வரணும்னு என்னோட பிளான் இருந்தது, இந்த ஏரியாலாம் கவர் பண்ணிட்டு டைம் ஸ்கொயர் வரணும் அப்படின்னு. ஆனால் படத்துக்காக வருவேன் நான் கொஞ்சம் விட நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் நைட் முடிஞ்சால் வரலான்னு பார்த்தேன். படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பீஸா ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ரைட் டைம் ஸ்கொயரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். வந்தாச்சு. நைன் 45 மூவி 44 ஆயிடுச்சு. இங்க தியேட்டர் இருக்கு. தம்பி ஒரு ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்க. அவர்தான் நம்ம தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் கூட பட்வைசர் தான் கையில வச்சிருக்கீங்க. பட்வைசர் தான் வாங்கிக்கலாம். அவங்க முடியும் நிறைய இருக்கு. பட்வைசர் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு, வாங்கிக்கலாம். கேட்டா என்ன நீங்க vlogger-ஆ கேமரா பிடிச்சிருக்கீங்க? லாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குரு ஆக்சுவலி வர கேமரா பண்ணி வரவே இல்லை. வரல. இதுதான் நம்ம குரு. இது வந்து மணிஷ், அவரோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேர் தான் இங்கே படிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்தது கூலிப்பட்டுக்காக தான் வந்திருக்கோம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 minutes தான் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு தியேட்டரில் போயிட்டு லாகின் உள்ள சைன்இன் பண்ணுவோம். போலாம் வாங்க. உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? யூடியூப் சேனல் இருக்கா? எஸ். நீங்க கேமரா அலோவ் பண்ணுவாங்க, உள்ள வச்சுக்கோங்க. ஓகே, கூலி மேம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. எனக்கு வந்து ஓகே தான் படம். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பீஸா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. ஜோஸ் பீஸா போயிட்டு, ஏன்னா ஜோஸ் பீஸா வந்து இங்கே ஃபேமஸ் ப்ராட்வேல, அதெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு பிடிக்குமா? நாளைக்கு அந்த காலி இடத்துல பில்டிங் கட்டுறப்ப என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? நீங்க அதை கட்டுறப்ப திறப்பு விழாக்கு நீ தான் வர. ஸோ இதான் வந்து டைம் ஸ்கொயரு. நம்ம ஜோஸ் பீஸா போயிட்டு வாங்கிட்டு தென் அதுக்கு இந்த பக்கம் வருவோம். இதான் சொன்னேன், இதான் வந்து மூவி ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே. இதில் போயிடலாம். எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு பாருங்க. மணி இப்போ 1:30 மணி. இது 24/7 தான். இங்கே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு. அத்தன்டிக் ஜோஸ் பீஸா சின்ஸ் 1975. அங்கே போயிடுவோம். பீஸா நம்ம அங்கே சாப்பிட்ட பீஸா சூப்பராக இருந்தது. $1.5 $1.5 ஸ்மெல்லு தூக்குது. How much? Excuse me. Brother. 2. அது வேணா பாட்டில் எடுக்கலாமே, ஏன்னா அது அவங்க குடிப்பாங்க அவனுங்க. தூரம் கோக் குடிப்பீங்களா? கோக் 2 பேர் வேணான்றாங்க. நான் சொல்றேன் பாட்டில் எடு, மீதி நான் எடுத்துட்டு போயிடுறேன். நான் சொல்றேன் பாட்டில் எடுத்துனா மீதி எடுத்துட்டு போயிடலாம். குடிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. யூஎஸ்எக் அந்த ஒரு பாட்டில் எடுப்பாங்க. ஒரிஜினல் கோக் எடுத்துரு. பாட்டில் எடுத்து அது எடு. I got $20 remaining balance.
How much total? Total how much? Three. 3. That pizza? Pizza 10. Okay. Thank you. நல்லா இல்லையா? நல்லா இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சொல்லுப்பா. என்ன சொல்றாங்களா? நான் இன்னைக்கு என்னோட யூனிவர்சிட்டி பக்கத்துலயே இன்ஸ்டியூட் பக்கத்துலயே ஒரு பிஸா கடை சாப்பிட்டேன். அதுதான் சூப்பர். அதுதான் சூப்பர். நான் என்ன ப்ளூ இந்த பீஸா வந்து சுமார் தான். நம்ம அங்க சாப்பிட்ட பீஸா சூப்பர். அது சூப்பரா இருக்குதுப்பா. இது ஓகே தான். அந்த பீஸா சூப்பர். ரொம்ப தீய விட்டாமதா? A few minutes later. பாருங்க, மெயின் டைம் ஸ்கொயர் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. Times Square. எவ்வளவு பளிர்னு இருக்கு பாருங்க இடம். டிஸ்பிளேஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய டிஸ்பிளேஸ். ஃபுல் டிஸ்பிளேங்க. பெருசுனா வேற லெவல் சைஸ்ல இருக்கு டிஸ்பிளேஸ். மூவி தியேட்டர் ஸ்கிரீன் சைஸ் இருக்கு. டைம் ஸ்கொயரோட மெயின் இடத்துக்கு வந்துட்டோம், பிளாசாக்கு. இதான் மெயின் பிளாசா. இது பாருங்க டிஸ்பிளேஸ். We have a shake here. கிரேட் கேஸ்பி இருக்கு. இது பிராட்வேல இருக்கிறது ஒரிஜினல். இது வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷோஸ்லாம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒன்று பிராட்வேல இருக்கிற லைக் இன்னொரு கிரேட் கேஸ்பி. நிறையா படத்தில் கிளாசிக்கல் மூவிஸில் வந்து பழைய இங்கிலீஷ் மூவிஸில் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஹாலிவுட் மூவிஸில் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஏன்னா இது நல்ல டிசைன் இருக்கும் சார். லைக் ரெண்டு பக்கம் பேரலாக இருக்கும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க சார். இப்போ லைக் இன்னும் சிமெட்ரியாக இருக்கும். இது ஒரு சைடு தான் இருக்குது மாடர்னில். இப்போ பார்ப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.